அனைவருக்கும் வணக்கம். டிவியில மியூட் வச்சுட்டு நம்ம காணொளியை கொடுக்குறோம். எங்களுடைய டிவிக்கு 2 திராவிட கட்சிகளுக்கும் மியூட் மோட்ல மாத்திட்டாங்க அப்படின்னு தான் இப்ப பனையர் முன்னாடி அவங்களுடைய தொண்டர்கள்லாம் உற்சாகத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து டிவிக்கே முன்னிலை அப்படின்னு 104 தொகுதிகளில் முன்னிலை அப்படின்னு வந்துட்டு இருக்கு தகவல்கள். அதே நேரத்தில் இன்னமும் யாரு வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு அது இந்த டிக்ளேர் பண்ணல. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சுற்றுகள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கு இல்லையா? ஸோ எந்த இடத்தில் திமுக கோட்டை விட்டு இருக்கு, எந்த இடத்துல தாவேக்கா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதிமுக எப்படி என்ன மாதிரி நகர்வுகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம இந்த காணொலியில இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக அலசுவோம். உங்கள் சகோ சே த இளங்கோவன். லைவுக்கு போவோம். நம்பர்ஸ் பார்க்குறோம். இங்க 104 டிவிகே பிளஸ், இங்க 68. பார்த்தீங்கன்னா 7 மைனஸ். போன முறை 75 அவங்க ஜெயிச்சாங்க அதிமுக, இப்போ 68. அதே நேரத்தில் நம்ம முந்தைய காணொலியில் பார்க்குறப்ப 70+ அதிமுக இருந்தது, இப்போ அங்கே குறைஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் டிஎம்கே பார்த்தோம்னா முன்ன நம்ம பார்க்குறப்ப 50-45 இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ 62 வந்திருக்காங்க, கொஞ்சம் ஏறி இருக்காங்க. ஆனால் டிவிக்கு தொடர்ந்து அந்த 100 கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த 100ங்கிற அந்த நம்பர்லேயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே விஜய் அவர்கள் 16,000 வாக்குகள் முன்னிலை பெரம்பூரில், பல இடங்கள்லையுமே சென்னையில். இதில் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நட்சத்திர வேட்பாளர்னு பார்க்குறப்ப இந்த சைடில் திருச்சி மேற்கு திரு KN நேரு அவர் முன்னிலையில் வராரு. திரு SS சிவசங்கர், திரு N ஆனந்த் தியாகராய நகர் அவர் முன்னிலை. இப்படியாக இந்த முன்னிலை மாறிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் அவரு காட்பாடியில் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட பெரிய அளவில் பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காரு. ஸோ நட்சத்திர வேட்பாளர்களுடைய லிஸ்ட் இங்கே போட்டுக்கிட்டே இருக்காங்க. விருதுநகரில் பார்த்தோம்னா திரு விஜய பிரபாகரன் அவரு முன்னிலை, நடுவில் அவர் டிவிக்கு முன்னிலை வந்தது மறுபடியும் குறைஞ்சிருக்கு. இந்த எண்ணிக்கையில் பார்க்குறப்ப நம்ம முந்தைய காணொலியில் சொன்னது போலதான், யாருக்கும் சிங்கிள் மெஜாரிட்டியா, அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் பெரிய அளவில் இல்லை. அந்த ஸ்டார் வேட்பாளர்கள் மட்டும் இப்போ தாவேக்கால பார்த்தோம்னா பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு சில தொகுதிகள் இப்போ சைதாப்பேட்டையெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸில் தாவேக்கா முன்னிலையில் இருக்கு. திரு மா சுப்பிரமணியன் ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அது அதிருப்தியோடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுது. மற்ற தொகுதிகள்லாம் பார்க்கணும்னா இன்னமும் இந்த 1000, 1500, 2000 அப்படின்னு நம்ம தொடக்கத்தில் சொன்னது போலதான் ஒரு மும்முனை போட்டி இந்த முறை நிலவி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனா திமுக மேல அவங்க ஆட்சியின் மீது அதிருப்தி நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வாக்குகளை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 35% டோட்டலா பார்க்குறப்ப 30 to 35% வாக்குகளை தாவேக்கா பெற்றிருக்கிறதாக ஒரு புள்ளிவிவரம் இங்க வந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்க பார்த்தோம்னா முக்கியமானது வடக்கு மண்டலத்துல 24 இடங்கள்ல அதிமுக முன்னிலை கூட்டணி, 15 இடங்கள்ல திமுக முன்னிலை. இந்த வடக்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்காங்க. பல விஷயங்கள், கூட்டணி கட்சிகளுடைய அதிருப்தி. இப்ப தேமுதிக புதுசா வந்தாங்க, அவங்கள புதிய ஆட்களை கூட்டு வரணும் அப்படிங்கிறது சரி. ஆனா ஏற்கனவே இந்த கூட்டணியை தாங்கி கொண்டிருந்த அவர்களுக்கு உரிய பங்கீடு கொடுக்கல. அது ஒரு அதிருப்தி இருக்கும். இத்தனை நாளா அவங்கள நான் இந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு நீங்க முக்கியத்துவம் இல்லை, புதுசா வந்தவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா, அவங்கள வரவேற்பு கொடுங்க, தப்பு சொல்ல, ஆனா எங்களையும் கௌரவமா நடத்தி இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை. லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் அது விசிகாவா இருக்கலாம், CPI, CPM, MDMK, இப்படி அவங்களுடைய லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்துத்துவா பாஜக அவங்க வரக்கூடாதுன்னு கருதி இந்த கூட்டணியை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு அதிருப்தி. எத்தனை தேர்தலும் நம்ம களத்துல இறங்கி வேலை பார்த்துருப்போம். கீழே கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எவ்வளோ ஏச்சுகள் பேச்சுகள் எதிர்ப்புகளை சந்திச்சு களமாடி இருப்போம். அதுவும் ஆளுங்கட்சி மீது இயல்பா மக்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கும். அதை எல்லாவற்றையும் நாம முன்னாடி போய் அந்த கேடையை மாதிரி தாங்கிட்டு இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட நம்முடைய கூட்டணிக்கு பெரிய அளவுல அவங்க தொகுதிகள் ஒதுக்கல அப்படிங்கிற அதிருப்தி எல்லா பக்கமும் இருந்திருக்கு. தேமுதிகவுக்கு போன முறை பாயிண்ட், அதாவது 0.53 மட்டும்தான் அவங்களுடைய பெர்சன்டேஜ். அவங்களுக்கு இவ்வளோ
தொகுதிகள் ஒதுக்குனதை ஒரு எதிர்ப்பா பார்த்தாங்க. அதை நம்ம களத்துல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா விருதாசலம் தொகுதியில மட்டும்தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொஞ்சம் முன்னிலையில வராங்க. நடுவில் அவங்களும் பின்னடைவை சந்திச்சு அப்புறம் மறுபடியும் முன்னிலைன்னு வராங்க. இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் கடைசி நேரத்துல அவரு வெளியேறினாரு. இது எல்லாமே அதிருப்தியா மாறினது. இந்த வடக்கு மண்டலத்துல பாமகங்கிற கூட்டணியை பலமா வச்சு அதிமுக தன்னுடைய கோட்டையை கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரீத் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அதை தான் இங்க புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அதிமுக வேற எங்க பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா, சவுத்துல அவங்க பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. வலிமையான வேட்பாளர்கள் இல்ல, ஸ்ட்ராங்கான கூட்டணியா அமையல அமமுகவும் அப்படிங்கிறதும் அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா 2-3 இதுல வந்து நம்ம முடிவை எடுத்துட முடியாது. சுற்றுகள்ல மட்டுமே வச்சு இருந்தாலும் இப்ப இங்க பார்த்தோம்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்டத்தட்ட 467 வாக்குகள்ல குறைஞ்சிருக்காரு. தாவேக்கா முன்னிலை திரு நவல்பட்டு விஜய் அவர் வந்துட்டு தாவேக்கா வேட்பாளர். இங்க அவருக்கும் திமுக திரு அன்பில் அங்க திமுகல தான் இருந்தாரு. 2 பேருக்கும் முரண்பாடெல்லாம் வந்துதான் அந்த பக்கம் போனாங்க. தன்னை ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற அந்த பர்சனல் இது. ஸோ அங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் மாறுது. இப்போ இந்த இடம் ராமநாதபுரம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா திமுக 11 சுற்று அங்க திமுக நல்ல முன்னிலையில இருக்காங்க, 51,000 வாக்குகள். சங்ககிரி எடுத்துக்கிட்டோம்னா தாவேக்கா 2வது இடம், அதிமுக முதல்ல போயிட்டு இருக்காங்க, திமுக 3வது இடம். டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப வீரபாண்டி நம்ம போய் பேட்டி எடுத்தோம். திமுக 20 3வது இடம், 2வது அதிமுக, 2வது தாவேக்கா, முதல்ல அதிமுக. இங்க இது எல்லாமே இந்த இது மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ஓமலூர்ல தேமுதிக கொடுத்தாங்க திரு இளங்கோவன். அங்க சமுதாய ரீதியிலாகவும் அங்க பெருசா இல்ல. நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர். அங்க பெரும்பான்மை சமுதாயம் பார்த்தோம்னா வன்னியர் சமுதாயம். அங்க சமுதாய ரீதியிலாக வாக்குகள் பதிவு செய்யறது முக்கியமா இருக்கு அந்த தொகுதிகள்லாம். அப்போ ஓமலூர்ல அங்க தூக்கி அவங்க மேல வராங்க. இப்ப பெண்ணாகர் எடுத்துக்கோங்க, பாருங்க, பாமக ஃபர்ஸ்ட்ல இருக்கு, தாவேக்கா செகண்ட், காங்கிரஸ் தேர்டு. திரு தமிழ்குமரன் திரு ஜி.கே. மணியோடைய மகன் அவரு கடைசி நேரத்துல காங்கிரஸுக்கு போயிட்டு காங்கிரஸ்ல சீட்டு வாங்கினாரு. அங்க திமுகல பார்த்தோம்னா திரு இன்பசேகரன் வலிமையான வேட்பாளர், அவருக்கு தான் சீட்டுங்கிற மாதிரி சொல்லி கடைசி நேரத்துல மண்டல பொறுப்பாளர்கள் திரு ஏவாவேலு, திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இப்படி அவங்கெல்லாம் கூட்டணிக்கு தள்ளி விட்டாங்க. இப்படி இவங்களுடைய கேண்டிடேட் செலெக்ஷன்லயும் கூட்டணிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகுதிகளுமே திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவை கொடுத்துருக்கு. இந்த இடத்துல திமுக நேரடியா போட்டி போட்ட இடத்துலலாம் டிஃபரன்ஸ் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில டிஃபரன்ஸ் குறைவா இருக்கு. சென்னை தவிர்த்து சென்னையில மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா கூட்டணி கட்சியினரோடு இதுக்கு முன்னாடி கூட எதிர்கட்சியா இருக்கிறப்ப கூட்டணி கட்சியினர் பலத்தோடு திமுகவுடைய பலமாக ஒவ்வொரு முறையும் பார்க்கப்படும். கூட்டணியை அனுசரிச்சு அவங்க ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்க. அது எல்லா தேர்தலையும் வெளிப்பட்டிருக்கு. 2006 எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பதான் ஒரு பெரிய தேர்தலை பத்திரிகை ஃபீல்டில் வந்து சந்திக்கிறேன். அப்போ முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி எல்லோரையும் அரவணைச்சாரு. அப்பயும் புதுசாக தேமுதிக திரு விஜயகாந்த் வந்திருந்தாரு புதிய சக்தியாக. அப்போ அதிமுக வலிமையா இருந்தாங்க 2006. ஆனாலும் கூட்டணி கட்சியினரை அனுசரிச்சு குறைந்த, அதாவது 96 சீட்டு தான் திமுக. கூட்டணி பலத்தோடு பாமக, காங்கிரஸ் இவங்களுடைய பலத்தோடு ஆளுங்கட்சியா மாறினது திமுக. அதுக்கப்புறம் 2019 ஆகட்டும், 21 ஆகட்டும், 24 ஆகட்டும், எல்லா தேர்தலையுமே திமுக கூட்டணியை ரொம்ப அனுசரித்து போனாங்க. 2016 வலிமையான கூட்டணியை திமுக முன்னெடுக்கல. மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம் போனது, பாமக ஒரு பக்கம் இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் நூலிலையில் அதிமுக வெற்றி அடைஞ்சது. இப்ப வலிமையான கூட்டணி 2026 அமைச்சாலும் அவங்களுடைய ஒற்றுமை பெருசா வெளிப்படல. தேர்தல் நெருங்குற அந்த எட்ஜில் பார்த்தோம்னா, அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, பீகார் தேர்தலுக்கு இங்க இருந்து போய் என் சகோதரருக்காக வந்தேன், திரு ராகுல் காந்திக்காக வந்தேன்னு போய் திரு மு.க. ஸ்டாலின் பேசினாரு. ஆனா இங்க தமிழ்நாடு தேர்தல்ல 2 பேரும் ஒரே டைம்ல மேடை ஏறலைங்க. அப்ப பிளவு இருக்குன்னு அது வெளிப்படையாக காமிச்சது. இது தொண்டர்கள் லெவல்லையும் வெளிப்பட்டிருக்கு. அதனாலதான் தொண்டர்களும் பெருசா கூட்டணி கட்சியினருக்கு, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் பெருசா ஆர்வத்தோடு அவங்க வேலை பார்க்கல. ஒரு தொய்வு, ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறத நம்மளால உணர முடிஞ்சது. திரு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு அப்பவே 2019 சொன்னாரு மு.க. ஸ்டாலின். ஆனா இன்றைக்கு அவங்களுடைய ஒரே கூட்டணியிலும் வேற்றுமை, ஒரு கோல்டு வார் வெளிப்பட்டது இங்க வாக்குகள்லையும் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லோருமே கூட்டணியா இருக்காங்க, நான் தனிச்சு வரேன்
அப்படிங்கிறது, நான் உங்களுக்காக தான் வரேன் அப்படிங்கிறது, மக்கள் எவ்வளோ ஆண்டுகளாக திமுக, அதிமுகக்குன்னு வாக்கு செலுத்திட்டோம். இந்த முறை ஒரு மாற்றம் கொடுப்போம். தனியா வர்றாரு அப்படின்னு மக்கள் திரு விஜய அணுகுனதாகவும் இந்த வாக்குகள்ல இருந்து நம்மளால பார்த்துக்க முடியுது. இப்ப இப்போதைக்கு என்ன சொல்லலாம்னா, வேணும்னா இப்ப யாருக்கும் இன்னும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலைங்க. 106 தாவேக்கு அப்படியே இருக்காங்க. அதிமுக 68, திமுக 60. 118 கிடைச்சாதான் ஆளுங்கட்சியாக மாற முடியும். அப்ப அதிமுகவும் திமுகவும் 2 திராவிட கட்சிகளும் ஒன்னா சேர்ந்தா கூட்டணி அமைச்சா 118 கிராஸ் ஆகுதா, மெஜாரிட்டி வருதா, அப்ப 2 பேரும் இவங்க சேருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கூட கேள்விகளா இருக்கு. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவோம் திமுக அதிமுகன்னு. ஆனா திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர் என்ன சொன்னாரு, நான் மறுபடியும் தாய் கழகத்துல இணைஞ்சேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா திமுகல. அந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா திரு விஜய் வந்தாருன்னா மேபி இந்த சைட்ல ஏதாவது மெர்ஜ் கூட ஆகலாம், கூட்டணியோ இல்லை எதுவானாலும். ஏன்னா முதல்வன் படத்துல கூட அப்படி வரும், கடைசியா பிரதானமான 2 எதிர்க்கட்சிகள் ஒரே கூட்டணியில சேர்ந்துருவாங்க. அந்த முதல்வன் படத்துல நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இது சும்மா இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம சொல்றது தான். மற்றபடி இன்னும் உறுதியாக வெற்றியை யாருமே அறிவிக்கல. இப்போதைக்கு முன்னிலை நிலவரங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கு. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.